மறைந்த நெல்லை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் KPK ஜெயக்குமாரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மறைந்த நெல்லை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் KPK ஜெயக்குமாரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக காணவில்லை என்று அவரது மகன் உவரி காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனுவை அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தலைமையில் ஒரு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடி வந்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் நேற்று காலை அவரது இல்லம் அமைந்திருக்கக்கூடிய கரைசுற்றுப்புதூர் என்ற பகுதியின் அருகே இருக்கக்கூடிய அவரது சொந்த தோட்டத்தில் அவரது உடலானது பாதி எரிந்த நிலையிலிருந்து அங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் தற்போது 7 தனிப்படைகள் அமைத்து இந்த மர்மமான உயிரிழப்புக்கு காரணத்தையும் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் இன்று காலை நெல்லை அரசு மருத்துவமனையில் அவரது உடலானது பிரேத பரிசோதனை முடிந்து அங்கிருந்து அவரது சொந்த ஊரான திசைநிலைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. தற்பொழுது கரைசுற்றுப்புதூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு கலரை தோட்டத்தில் அவரது இறுதி சடங்கு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் தமிழக சபாநாயகர் அப்பாவும் கலந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்காக திமுக மற்றும் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள், விடுதலை சிறுத்தை கட்சியினர், மதிமுக நிர்வாகிகள் என பலரும் இந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த மர்மமான முறையில் ஜெயக்குமார் உயிரிழந்ததை தொடர்ந்து காங்கிரசாரும் திசைநிலையில் அவ்வப்போது திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காரணத்தினால் திசைநிலை பகுதி முழுவதுமே போலீசார் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த 7 தனிப்படையினரும் தங்களது விசாரணை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். நேற்று உயிரிழந்த அந்த சம்பவ இடத்தில் தற்போது அந்த இடம் முழுவதும் போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக போலீசார் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வனிதா. சரவணன், தற்போது நடைபெற்று வரும் இந்த இறுதி நிகழ்வில் எந்தெந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், அது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணலாம். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் நெல்லை மத்திய மாவட்ட காங்கிரசார்கள், அது மட்டும் இல்லாமல் திமுகவினர், விடுதலை சிறுத்தை கட்சியினர், மதிமுக நிர்வாகிகள் என பலருமே நெல்லையிலிருந்து அவரது உடல் ஆம்புலன்ஸ் மூலமாக திசைநிலைக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த ஆம்புலன்ஸை பின்தொடர்ந்தே பல கட்சி நிர்வாகிகள் அவரது இல்லத்திற்கு வந்திருந்தார்கள். பொதுமக்கள் அஞ்சலிக்காகவும் கட்சி நிர்வாகிகள் அஞ்சலிக்காகவும் ஒரு 10 நிமிடம் மட்டுமே அவரது உடலானது ஒரு சொந்த வீட்டில் வைக்கப்பட்டிருந்தது. பின்பு அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக திசைநிலை அருகே இருக்கக்கூடிய இந்த கரைசுற்று புதிரில் இருக்க மயானம் கல்லறை தோட்டத்திற்கு கொண்டு வரப்பட்டு இந்த இறுதி சடங்கு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக சார்பாக பல நிர்வாகிகளும், தமிழக அரசு சார்பாக சபாநாயகர் அப்பாவும் கலந்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அனைத்து பிரமுகர்களும் காவல்துறையினர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மர்மமான முறையில் உயிரிழந்ததை தொடர்ந்து நியாயமான விசாரணை நடைபெற வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். நமக்கு தற்போது வரை அரசு மருத்துவமனையிலிருந்து பிரேத பரிசோதனைக்கான விவரம் இன்னும் கிடைக்கப்படவில்லை. அந்த விவரம் கிடைக்கப்பட்ட பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடரும் என்று தமிழ் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வப்பிரந்தை நமக்கு தகவல் தெரிவித்திருந்தார். வனிதா. விரிவான விவரங்களுக்கு நன்றி சரவணன். நாளை காலை 11 மணிக்கு அவருடைய இல்லத்தில் வைத்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை காலை 11 மணிக்கு துக்க நிவர்த்தி ஜெப கூட்டம் அவர்கள் இல்லத்தில் வைத்து நடைபெறும். அண்ணன் ஜெயக்குமார் புகழ்! அண்ணன் ஜெயக்குமார் புகழ்! அண்ணன் ஜெயக்குமார் புகழ்! வீர வணக்கம்! வீர வணக்கம்! அண்ணன் ஜெயக்குமாருக்கு வீர வணக்கம்! வீர வணக்கம்!